வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2இல் 3ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விடுபட்ட விவரத்தினை காண்க. இங்கே 4 கணக்கு இருக்குது. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் இதில் பரப்பளவு கண்டுபிடிக்கணும், 2ஆவதுல உயரத்தை கண்டுபிடிக்கணும், 3ஆவதுல இணைப்பக்கம் ஏ கண்டுபிடிக்கணும், 4ஆவதுல இணைப்பக்கம் பியை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல் இது கொடுத்து இந்த இடத்த எழுதுவோமா? உயரம் கொடுத்துருக்காங்க, ஹச்சோட மதிப்பு 10 மீட்டர். அதுக்கு இணைப்பக்கம் ஏ கொடுத்துருக்காங்க 12 மீட்டர். அதுக்கு இன்னொரு இணைப்பக்கம் கொடுத்துருக்காங்க பி 20 மீட்டர். நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த பயிற்சி 2.3 என்ன? சரிவகம். அப்போ சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு என்ன? சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா 1/2 பெருக்கல் h இன்ட்டு a + b சதுர அலகுகள். சதுர அலகுகள் பாருங்க. அப்படியே பிரதிடுங்க. ஈக்குவல் டு 1/2 அப்படியே வந்துடும். ஹச்சோட மதிப்பு 10 பெருக்கல் ஏவோட மதிப்பு 12 ப்ளஸ் பியோட மதிப்பு 20. இதை சுருக்கிட்டா போதும். இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, ஐ 2 10. அப்போ 5 அப்படியே இருக்கா? ஓ 5 5. இதை நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? என்ன வரும் பாருங்க. 12 20 கூட்டா 32 ஈக்குவல் டு எதை பெருக்க போகிறோம்? 5 32 பெருக்க போகிறோம். ஐ 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, ஐ 3 15, 1 கூட்டா 16. அப்போ 160 சதுர மீட்டர். இதான் முதல் இதோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும். இணைப்பக்கங்கள் ஏ கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹச்சு, கேள்விக்குறி போட்டுருவோம். இணைப்பக்கம் ஏ வந்து 13ன்னும் பி வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சாய் சதுரத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தோட பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில்? 492. 492 சதுர சென்டிமீட்டர். சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா பாருங்கள். 1/2 பெருக்கல் h இன்ட்டு a + b ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்? 492க்கு சமமாக இருக்கும். பாருங்கள், 1/2 அப்படியே வந்துடும். இந்த ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவையும் பியும் கூட்ட போகிறோம். ஏவோட மதிப்பு 13 ப்ளஸ் பியோட மதிப்பு 28 ஈக்குவல் டு 492. அப்போ 1/2 பெருக்கல் ஹச்சு பெருக்கல் 2 கூட்டலாமா? கூட்டினா என்ன வரும் பாருங்க. 8 3 கூட்டினா 11, 12 நிமிஷம் 41 இல்லையா? 13 28 கூட்டினா 41 ஈக்குவல் டு 492. இப்போ பாருங்கள், நமக்கு ஹச் தான் வேணும். ஹச் ஈக்குவல் டு 492. இது எப்படி இருக்குது பாருங்கள். பெருக்கில் இருக்கா? அப்போ இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இது வகுத்தில் இருக்கா? 2 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். 1 41 41 தான். இங்கே வந்து என்ன மாறிடுச்சு? வகுத்தில் மாறிடுச்சு. 2 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஹச் ஈக்குவல் டு 492 எதை கொண்டு வகுக்கணும்? 41 கொண்டு வகுக்க போகிறோம். முதல்ல 49ல் ஒரே ஒரு 41 கழிச்சிருங்க. 9ல் 1 கழிச்சா 8, 4 4 கழிச்சா 0. இந்த 2 அப்படியே கீழே வந்துடும். பாருங்க, 82ல் எத்தனை 41? 2 வருமா? 2 41 82. அப்போ 0. அப்போது 492 41 கொண்டு வகுத்தோம்னா 12 பெருக்கல் இந்த 2 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க, ஹச் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 12 2 பெருக்குனா 24. 24 சதுர சென்டிமீட்டர். இதான் என்னது? ரெண்டாவது இதோட, அதாவது உயரம் கொடுத்துருந்த சரிவகத்தோட உயரம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? இருங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மூணாவது இதில் உயரம் கொடுத்துருக்காங்க. எடுத்து எழுதிடுவோம். பாருங்க, மூணாவது இது உயரம் ஹச்சு கொடுத்துருக்காங்க 19 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இணைப்பக்கம் ஏவை கண்டுபிடிக்கணும். கேள்விக்குறி போட்டுருவோம். பி கொடுத்துருக்காங்க 16 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. கீழே எழுதிடுமா? சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு எவ்வளவு? சரிவகத்தோட பரப்பளவு ஈக்குவல் டு 323. சரியா? 323 சதுர
மீட்டர். சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? 1/2 பெருக்கல் ஹச் இன்டூ ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி. இந்த இடத்துல நீங்கள் பெருக்கல் போட்டாலும் தப்பு கிடையாது, போடலாம் தப்பு கிடையாது. சரியா? எதுக்கு சமமாக இருக்கும்? 323க்கு சமமாக இருக்கும். மதிப்புகளை பிரதியிடுங்க. இந்த 1/2 அப்படியே வந்துடும். ஹச்சோட மதிப்பு 19 பெருக்கல் ஏ கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே இருக்கட்டும். பி வந்து எவ்வளவு? 16. எதுக்கு சமமாக இருக்கும்? 323க்கு சமமாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 323 19 பெருக்கில் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இந்த 2 வகுத்தில் இருக்குது, அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 19 பேர் 19 இங்கே வந்து வகுத்தில் மாறிடுச்சு, 2 இங்கே வந்து பெருக்கலாம் மாறிடுச்சு. இந்த பியோட மதிப்பு எத்தனை? 16 இல்லையா? இந்த இடத்துல 16 இருக்குது, நான் வெறும் இது மட்டும் போட்டுருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல 16. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல 323 19 கொண்டு வகுக்க போகிறோம். 323 எதை கொண்டு வகுக்கணும்? 19 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், இதில் எத்தனை 19 இருக்கும்? ஒரே ஒரு 19 தான் இருக்கும். ஒரு 19 19 கழிச்சிட்டோம்னா அங்கே கடை வாங்கினா 12, 12ல் 9 கழிச்சா 3. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2 இருக்கும், 2ல் 1 கழிச்சா 1. அடுத்தது இந்த 3 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 133ல் எத்தனை 19னா 7 19. 7 19 130. பெருக்கி பார்க்கலாமா? 97 63க்கு 3 மிச்சம் 6. 7ன்னா 7, 7 13, 133. 0 வந்துருச்சா? அப்போது 323 19 கொண்டு வகுத்தா என்ன வருது? 17. இதை வகுத்துட்டோம்னா 17. இந்த பெருக்கல் 2 அப்படியே வந்துடும். இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 16. அடுத்து பாருங்க, ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல 17 2 பேருனா 34 மைனஸ் ப்ளஸ் 16. இங்கே வந்தால் மைனஸ் 16. புரிஞ்சுதா? பாருங்கள், 7 2 பேருக்கு 34 போட்டோம், இது ப்ளஸ் 16, இங்கே வந்தால் மைனஸ் 16 மாறிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு 34ல் 16 கழிச்சா 18 மீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான இணைப்பக்கம் ஏவோட மதிப்பு. அடுத்தது கடைசி இது 4வது பார்க்கலாமா? பாருங்கள், 4வது இது என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது இணைப்பக்கம் ஏ கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்து பி கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 360 கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் சரிவகத்தின் பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 360 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிவகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பாருங்கள். 1/2 பெருக்கல் ஹச் இன்டூ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 360. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த 1/2 அப்படியே வந்துடும். பெருக்கல் ஹச் கொடுத்துருக்காங்க 16 பெருக்கல் ஏ கொடுத்துருக்காங்க 15 ப்ளஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே இருக்கட்டும். எதுக்கு சமமாக இருக்கும்? 360க்கு சமமாக இருக்கும். இந்த 15 ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். இந்த 16 எப்படி இருக்குது? வகுத்தலில் இருக்கா? வேணும் அங்கே கூட கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 2 8 2 16. 2 2 8 2 16. 8 8 தான். இந்த 8 பெருக்கல் இருக்குது. இங்கே வந்தால் என்ன மாறப்போகுது? வகுத்தலாக மாறப்போகுது. வகுத்தலாக மாறிடுச்சு. சரியா? இப்போது 360 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 8 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ 4 8 32. 4 8 32. 6ல் 2 கழிச்சா 4, 3 3 கழிச்சா 0 ஆயிரும். இந்த 0 கீழே இருக்காது. 40. 8 40. அப்போ பாருங்கள், 360 8 கொண்டு வகுத்தோம்னா என்ன வந்திருக்கு? 45. நமக்கு பி தானே வேணும். பி ஈக்குவல் டு இந்த 45 அப்படியே வந்துடும். இது ப்ளஸ் 15, இங்கே வந்தால் மைனஸ் 15 மாறும். அப்போ பி ஈக்குவல் டு 45ல் 15 கழிச்சா 30 சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான சரிவகத்தோட மற்றொரு இணைப்பக்கம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.